கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 55:13 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 55:13 எல்லாரும் இணைந்து வாசிப்போம், நல்ல முழு பலத்தோடு. முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பக்கத்தில் பார்த்து உங்க வாழ்க்கையில் அது இருக்குன்னு சொல்லிட்டு உட்காருங்க பார்க்கலாம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். நான் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவதாரு விருட்சமாய் பார்க்கிறேன். உங்கள் பிள்ளைகளை தேவதாரு விருட்சமாய் பார்க்கிறேன். கடந்த காலம் முழுவதிலும் முச்செடி வேதனை குத்தப்படுகிற அனுபவம், இவைகளையே பார்த்து வாழ்ந்து வந்த அன்பு தகப்பனே, அன்பு தாயே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு முச்செடியின் அனுபவத்துல பல ஆண்டுகள் நீங்கள் விழுந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு முச்செடியின் அனுபவம் அல்ல, அதிலிருந்து தேவதாறுகளை தேவன், விருட்சங்களை தேவன் காண வைக்கிற ஒரு காலமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஒரு தேவதாராக, உங்க பிள்ளைகளை யார் அற்பமா பார்த்தாங்களோ, பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரியில் உங்க சொந்த பந்தங்கள் நடுவில் அவருடைய பலவீனத்தை முன்வைத்து, உங்களுடைய சிறுமையை முன்வைத்து, உங்களுடைய ஏழ்மையை முன்வைத்து உங்க பிள்ளைகளை யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தாலோ, ஒரு முச்செடியை போல உங்க பிள்ளைகளை புறக்கணித்தார்களே, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய கரங்களில் வைத்து அவர்கள் ஒரு தேவதாருக்கு ஒப்பாக ஆண்டவர் அலங்கரித்து அவர்கள் கண் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? தேவதார், என் குடும்பம் ஒரு தேவதாராய் மாறட்ட ஆண்டவரே. இந்த செய்தி இதுல கனெக்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கொடியின் அனுபவம் 1ஆம் தேதி ஜனவரி 1 ஆண்டவர் சொன்னா, பிப்ரவரி 1 பரிசுத்தத்தை தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளைவினார். அது கொடியின் இன்னொரு அனுபவம். இந்த மார்ச்ல முச்செடிக்கு பதிலாக அது கொடியின் இன்னொரு அனுபவம். இன்னும் நம்ம எதில் இருக்கிறோம்னா, அந்த நெகட்டிவ் எதிர்மறைகளை ஆண்டவர் எதா மாற்றுகிறாரு? நேர்மறைகளாய் மாற்றுவார். அதில் தான் இருக்கும். அதில் தான் கொஞ்சம் இப்போ மேகம் இங்கே நிலை கொண்டு இருக்குது. கொஞ்சம் நேரம், கொஞ்சம் ஒரு சில வாரத்துக்கு நிலை கொண்டு இருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை. ஏன் விருப்பம், ஏன் ஜெபம், உங்க எதிர்பார்ப்பு ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இங்க கண்ணால பார்க்கணும், ஒவ்வொரு ஜீவியத்திலையும் பார்க்கணும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்க்கணும். நீங்க தேவதாருவின் பயன்பாடும் நமக்கு கொடுக்கும் அழைப்பும் இதான் எனக்கு செய்தி. வேதத்துல இந்த தேவதாரு எதற்கெல்லாம் பயன்பட்டதோ, இங்கேயும் இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லாருமே நானும் ஒரு தேவதாரு என்று கை உயர்த்தினார்கள் சற்று முன்பு. அப்போ அந்த தேவதாரு விருட்சம் நான் எதற்கெல்லாம் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டேனோ, ஆண்டவர் என்னை எதற்கெல்லாம் பயன்படுத்தினாரோ, நீ தேவதாரா இருக்க விரும்பினேன்னு சொல்லி கை உயர்த்தினீங்களே. எங்க 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 பாத்தீங்களா? குறைஞ்சிச்சு பாத்தீங்களா? யாரெல்லாம் நான் தேவதாராய், நான் என் குடும்பமும் ஒரு தேவதாராய். உங்க பிள்ளை பேரை சொல்லுங்க, என் பிள்ளை ஒரு தேவதாரு. உங்க மகன் பேரை சொல்லுங்க, என் மகன் ஒரு தேவதாரு. யாரெல்லாம் விரும்புனீங்களோ, உங்களுக்கும் இந்த தேவதாரு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. எங்க உலகத்துல கூட இந்த தேவதாரு விருட்சத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க தெரியுமா? அதை உலகத்துல கூட சில இடங்களில் வீட்டிலுடைய அந்த நடுப்பகுதியில், அந்த நாட்களில் அந்த பிராமணர்ஸ் நடுப்பகுதியில் இந்த துளசி செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? முன்னாடி பார்த்துருக்க மாட்டேங்க, கேள்வியாவது பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சில இடங்களில் நான் கேள்விப்பட்டேன். ஈவன் அதாவது இஸ்ரேல் தேசத்துலேயும் சரி, ஜூயிஸும் சரி, இந்த ரகசியத்தை அறிஞ்சவங்க எல்லாம், ஈவன் அதாவது இந்துஸ் கூட, உலக மக்கள் கூட இப்படி இந்த துளசி செடிக்கு பதில் தேவதாரு விருட்சத்தை வச்சிருக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, தேவனை வெளிப்படுத்தும் தாரு. அதுதான் தேவன், அதுதான் தேவதாரு. அப்போ அது அவ்வளவு மகிமைக்குரியது, அவ்வளவு கனத்துக்குரியது. இப்போ இந்த தேவதாரு விருட்சம் வேதத்தில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு, எதற்கெல்லாம் அது பயன்படுத்தப்பட்டதோ அந்த இடத்துல இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம பயன்படுத்தப்பட போகிறோம். நமக்கு ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்க போகிறார்.
அல்லேலூயா. இந்த செய்தி, இன்றைய செய்தி கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது போன வாரம் செய்தி. இன்றைய செய்தி அவர்கிட்ட வாங்கினா நான் ஆண்டவருக்கு என்ன. புரிஞ்சுட்டீங்க. வெரி குட். நம்பர் 1, தேவதார் எதற்கு பயன்பட்டது? 2 நாளாகமம் 3:5 வாசிங்க. 2 நாளாகமம் 3:5. ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகையினால் செய்து போதும். ஆலயம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆலயம் சாலமோனின் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை தேக்கு மரத்துல செய்யல, தேக்கு மரத்துல செய்யல, வேம்பு மரத்துல செய்யல, தேவதாரு. அந்த ஆலயம் எவ்வளவோ மரங்கள் இருந்தாலும் எதுல செய்யப்பட்டது? தேவதாரு. எல்லாரும் புரிந்து கொள்ளணும். நமக்கு வர வழி இல்ல, நம்ம இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு சாலமோன் நாட்கள் ஆலயம் எதுல கட்டப்பட்டது? தேவதாரு. எதற்கு பயன்படுத்தப்பட்டது? ஆலயத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. நல்லா கவனிங்க. இந்த தேவதாரு ஒண்ணு சொல்லுது, உன் பேரை சொல்லி கூப்பிடுது. ஏ ஸ்டீவனே, ஏ சாமுவேலே. அது தேவதாரு கூப்பிடுது. யார் கூப்பிடுறா? தேவதார். ஏ சாமுவேலே, ஏ நவீனே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களை விட என்னை விசேஷித்த மகிமையோடு படைத்தார் தேவன். அந்த மகிமையை நான் எனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, என்னை படைத்த தேவனுக்காக, அவர் ஆலயத்திற்காக நான் பயன்பட்டேன். இங்க அமர்ந்திருக்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவில் பின்தங்கி இருக்கலாம், படிப்பில் பின்தங்கி இருக்கலாம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், உங்களுடைய சொசைட்டில பின்தங்கி இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவுகள் மத்தியில் நீங்கள் பின்தங்கி இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசேஷித்த ஒன்றை தேவன் வைத்துதான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் படிக்கலையே, படித்தவன் செய்ய முடியாததை உங்களால செய்ய முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்பெஷல் யூனிக்க கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க சீசன் வரும்போதுதான் அது உங்களுக்கே தெரியும். பாருங்க, சிறுபெண்ணு அடிமையா புறப்பட்டு போனா, அடிமையா சிறுபெண்ணால ஒண்ணும் செய்ய முடியாது, அடிமையால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அந்த ஒரு சிறு பெண் அடிமையாய் போன பெண் அந்த தேசத்தின் தளபதிய யெகோவா தேவனண்டே திருப்பக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவளை பயன்படுத்தியிருப்பாரானால், இங்க இருக்கிற உன் ஒவ்வொருவரையும் விசேஷித்த தன்மை வைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. நீங்க யாரும் குறைந்தவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் பலவீனப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் சூழ்நிலையோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். சூழ்நிலையோடு உங்களை ஒப்பிட்டு உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீ ஒரு தேவ சாயல், நீ ஒரு தேவ சாயல், நீ ஒரு தேவ சாயல். அல்லேலூயா. வாத்தியார் தட்டி இருப்பாரு, ஏண்டா எப்ப பாரு மேக்ஸ்ல கரெக்டா எடுத்துருத, உனக்கெல்லாம் ஆண்டவர் உள்ள என்ன வச்சிருக்காரு. ஒருத்தனை திட்டினாரா, என்ன திட்டினாரா? எல்லாருக்கும் ஆண்டவர் படைச்சிட்டு மண்டையில கரண்டி எடுத்து அந்த மண்பானையில மூளையை அள்ளி வச்சாராம். மூளைய அட ஒரு கதை தான். ஏன் இப்படி போதும் போகிற மூஞ்சி கவனிங்க. ஒரு பெரிய சட்டியில மூளை இருக்கு. ஒவ்வொரு கரண்டியும் அந்த களியை அள்ளி வைக்கிற மாதிரி, இந்த உளுந்தங்களி அள்ளி வைக்கிற மாதிரி மனுஷனை ஆண்டவர் படைச்சு மண்டையில மூளையை ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கரண்டியா வச்சாரு. வச்சுட்டு கடைசியா இவன் வந்தான், அங்க காலியா போயிருச்சு. வலிச்சு எடுத்து இருக்கிறத வச்சு ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரா அப்படின்னு திட்டினாராம் ஒருத்தன். எப்படி வலிச்சு எடுத்து இருக்கு காலியா போனா அப்படித்தானே செய்வோம். வலிச்சா கொஞ்சம் போன தேரும்ல, அதை உனக்கு வச்சு ஒண்ணு அனுப்பிச்சிருக்காருடா, என் உயிரை வாங்குறேடா அப்படின்னு திட்டிகிட்டே இருந்திருக்காரு அந்த வாத்தியார். அவனை ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல ஒரு ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில இந்த வாத்தியார் அவர் கையெழுத்து போடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிறாங்க, ஒரு கையெழுத்து போடணும். அவர் பேனாவை புது பேனா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. பேனா மூடியை திறக்கிறாரு, திறக்கவே முடியல. பேனா மூடி திறக்கவே முடியல. அவருக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, திறக்கவே முடியலையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு தரடா அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்தா திறக்க முடியல, அவன்கிட்ட கொடுத்தா திறக்க முடியல. அவங்களும் 1.5 கிலோ மூளை இருக்குது, யாராலும் திறக்கவே முடியல. அப்படியே போய் கடைசியில் வலிச்சு எடுத்து வச்சவன் பின்னால் உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் கையில் ஒன்று திறந்துச்சு. அப்போ இந்த வாத்தியாருக்கு எப்படி இருக்கும்? இப்போ அவன் சொல்லியிருப்பான், யோ
எனக்கு வலிச்சு வைக்க. நல்லா கவனி தேவ பிள்ளைய. அப்படி உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததியை யாரும் குறைத்து மதிப்பிட்டால் அவர்கள் குருடர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை விசேஷித்த தன்மையை உள்ள வைத்திருக்கிறார். அப்போ இப்போ நீங்க பதில் சொல்லணும். அந்த தேவதார் என்ன சொல்ல, எனக்கு ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிற மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் விசேஷத்தை ஒன்றை வைத்திருக்கிறார். அப்ப அது சொல்லுது, எனக்கு கொடுத்த அந்த விசேஷத்தை கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் பயன்படுறேன், நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்று அது நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஆலயம் என்பது நம்ம தான் இல்லையா? அப்போ அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல தேவதாரு ஆலயம் கட்ட பயன்பட்டது போல புதிய ஏற்பாட்டுல இந்த 2வது ஆராதனை இருக்கிற இந்த ஒவ்வொரு தேவதாறுகளும் கர்த்தருடைய சபை கட்டப்படுவதற்கு பயன்பட வேண்டும். ஒவ்வொரு தேவதாறுகளும் தேவனுடைய சபை கட்டப்படுவதற்கு பயன்பட வேண்டும். பவுல் எழுதி வைத்திருக்கிறார் எபேசியர் 4:16, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும். நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அவராலேனா இயேசு கிறிஸ்துவாலே, சரீரம் முழுவதும்னா நீங்களும் நானும், அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு. ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பாருங்க. இந்த சரீரத்துக்கு தலை அவசியமா? எடுத்துடலாமா? அப்போ ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தலை அவசியமா? கண் அவசியமா? காது அவசியமா? நாக்கு அவசியமா? அவசியமா? இது அவசியம் தானே? சரி. கை அவசியமா? கால் அவசியமா? எல்லாமே அவசியம் தானே? அங்க சொல்லப்பட்ட சகல கணுக்களினாலும். இந்த சரீரம் தலை மட்டும் சரீரம் கிடையாது, கையு மட்டும் சரீரம் கிடையாது, இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாம் தான் சரீரம். இந்த ஒவ்வொரு கணுக்களும் சேர்ந்து எப்படி இது சரீரம் என்கிற ஒரு பேர், ஒரு பாடி என்கிற ஒரு பேர், ஒரு ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. கிரியை செய்தா கை அப்படி உயர்த்தி ஆமேன் சொல்லுது, வாய் திறந்து ஆமேன் உச்சரிக்குது, கண்ணு பாக்குது, இருதயம் கர்த்தருக்குள்ள தொல்லுது. அப்ப ஒவ்வொரு அவயவம் கிரியை செய்தா. கவனிங்க, கிரியை செய்யலன்னா அதுக்கு கோமா ஸ்டேஜ். நான் நம்புறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லா அவயவமும் கிரியை செய்யுது. சரி, ஆளை கூப்பிட்டா அப்படியே பார்ப்பான், எத்தனை கூப்பிட்டா அப்படியே பார்ப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பரிதாபம். இப்ப நமக்கு எல்லா அவயமும் கிரியை செய்தல, அப்படி கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. உயர்த்தி வராமே சொல்ல. அது என்ன சொல்ல வர? அது போலதான் இந்த மொத்த சபை இருக்கு பாருங்க. நம்ம சபையில இங்க ஒவ்வொருவரும் தனித்தனியா உங்களுக்குரிய அளவின்படி நீங்கள் கிரியை செய்து செயல்பட்டு இந்த சபை கட்டப்படுவதற்கு உங்கள் பங்கை நீங்க நிறைவேற்ற வேண்டும். இவ்வளவு பெரிய பில்டிங் எழும்பி இருக்குன்னா இதுக்கு பல கற்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. பல கல்லும் ஒன்று போல கட்டப்பட்டதுனால தான் ஒரு மாளிகை எழும்புகிறது. சபையும் அப்படித்தான். இது நம்ம எல்லாம் பல கற்கள், விலையேற பெற்ற கற்கள். நம்ம எல்லாரும் பல கற்கள், விலையேற பெற்ற கற்கள். எல்லா கற்களும் ஒன்று போல வைத்து கட்டி எழுப்பப்படுவதுதான் சபை. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் ஒரு பகுதியில் இருக்கேன், நீங்க ஒரு பகுதியில் இருங்க, நம்ம இணைந்து சபையை கட்டுவோம். அல்லேலூயா. நீங்க இந்த சவர்ல இருப்பீங்க, அது இந்த சவர், ஆனா எல்லாருமே உள்ள இருக்கிறீங்க. பல கற்கள் சேர்ந்து ஒரு மாளிகை எழும்புவது போல தேவ பிள்ளைகள் எல்லாரும் இணைந்துதான் ஒரு சபை எழும்புகிறது. அல்லேலூயா. நீங்க தேவ பிள்ளைகளை நம்மளை உசுரோட வச்சதுக்கு கர்த்தர் சந்தோஷப்படணும். பெத்ததுக்கு தாய் தகப்பன் சந்தோஷப்படணும். பெத்ததுக்கு நல்ல வேலை உன்னை பெத்தேன்னு சொல்லணும். அப்படி சொல்லியிருக்காங்களா யாரையாவது? என்ன ஒன்னையும் காணும்? யாரையும் சொல்லியிருக்காங்களா? ஏன் பிறந்தாய் மகனேன்னு கேட்டாங்களா? நல்ல வேலை பிறந்தான்னு கேட்டாங்களா? தாய் தகப்பன் உங்களை பெற்றெடுத்ததுக்கு உங்க தாய் தகப்பன் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க இருக்கணும்னு சொல்ல வரேன். உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காக உங்க ஊழியக்காரன் சந்தோஷப்படுற இடத்துல இந்த சபை நீங்க இருக்கணும்னு சொல்ல வரேன். உங்களை எண்ணிய
உயிரோடு தப்புவித்து வைத்திருக்கிறதுக்காக பரலோகம் தேவன் சந்தோஷப்படணும்னு சொல்ல வரேன். இவனை வச்சது எனக்கு பிரயோஜனம்னு கர்த்தர் சொல்லணும். யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க ஆண்டோட போய் கேட்டுப்பா, மதியம் சாப்பாடுல கை வைக்கும் போல என்ன வச்சதுக்கு சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. வேற பதில் வந்துடக்கூடாது. இல்லடா நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், இந்த வருஷம் பிறந்ததுல இருந்து பாக்குறேன், 3 மாசமா அசைவே இல்லாம இருக்கேன் அப்படி நானும் வேற பிளான் வச்சு அப்படி சொல்லிடக்கூடாது. எல்லாரையும் கர்த்தர் ஆமை பயன்படுத்துவாராக இந்த ஊழியத்துல. அப்போ நீங்க அவருக்காக ஏதாவது ஒரு விதத்துல பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என் தகுதிக்கு இல்லாத ஒரு உயர்வுல, என் சந்ததியில யாருக்கும் வராத ஒரு மேன்மையில என்னைய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறான் என்று ஒரு சாட்சிங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமானால் உங்க வலது கருத்தை மட்டும் உயர்த்தி காண்பீங்க. அப்படியே கையை வச்சிருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே கையை வச்சிருங்க. ஏன் அந்த உயர்வை கொடுத்தாருன்னு சொல்ல வரேன். 2 காரணத்துக்காக அந்த உயர்வை கொடுத்தார். 1, சிறுமப்பட்ட ஓன் தலையை உயர்த்துவதற்காக. 2, அந்த உயர்வுல கர்த்தருக்கு ஏதோ ஒரு வேலை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. உங்கள் மூலம் அவருடைய ராஜ்யத்தின் வேலை செய்யப்பட வேண்டியது இருக்கு. சாமுவேல் எதுக்கு வந்தான்னு தெரியுமா? நான் உன்னை கேட்கல, அந்த சாமுவேலை கேட்கிறேன். எதுக்கு வந்தான்னு தெரியுமா? மலடி என்கிற அவளுடைய அவமான பெயரை மாற்றுவதற்காக கொடுத்தார். 1. 2, தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்னும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்காக அவனை கொடுத்தார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு 10 செகண்ட் கண்ண மூடி, ஆண்டவரே எனக்கு கொடுத்த உயர்வுல உங்களுக்காக நான் பயன்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வயலை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க டீச்சரா இருந்தாலும் சரி, நீங்க ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும், நர்ஸா இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அது சென்ட்ரல் ஸ்டேட், அல்லது ஏதோ ஒரு தனி தொழில், ஒரு வியாபாரம், ஒரு சொந்த பிசினஸா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உயர்வுல என்ன ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், கிருபை தாரும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசையா, ஆண்டவர் நம்மளை நம்புறாருங்க. இந்த சபை இவர்களால் கட்டப்படும், இவளால் கட்டப்படும், ஒன்னால் கட்டப்படும். ஒன்னவன் தேவதாரா வச்சிருக்கிறேன். இந்த சபை ஆலயம் அன்னைக்கு தேவதார ஆலயத்தை கட்ட உதவினது போல இந்த தரிசனமும் இந்த சபையும் கட்டப்பட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்புகிறார். உங்களுடைய பங்கை நிறைவேற்றுங்க. உங்கள் பங்கு என்னவா இருக்கக்கூடும்? ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறது உங்க பங்கா இருக்குமானால் அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு இரவுல எழும்பி இந்த சபைக்காக, ஊழியனுக்காக ஜெபிக்கக்கூடியது உங்களுடைய பங்கா இருக்குமானால் அதை செய்யுங்கள். எதற்காக ஏவப்படுகிறீர்களோ இதுதான் உங்க பங்கு. கர்த்தர் பாரப்படுத்தினா அதை நீங்கள் செய்யுங்கள். இந்த ஊழிய சுவிசேஷம் அறிவிக்க அந்த பங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால் வாரத்துல 7 நாள் இருக்கு, குறைந்தது ஒரு ஆத்துமாவுக்காவது சுவிசேஷம் அறிவிக்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவாவது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய உங்கள் பங்கை நீங்க நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் தாங்கக்கூடிய அப்படி ஒரு வாசல்களை கர்த்தர் கொடுத்திருப்பார்னா உங்கள் பங்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. வட இந்தியா மிஷனரி ஊழியத்துக்கு புறப்பட்டு போவது உங்கள் பங்கா இருக்குமானால் அதை நீங்கள் நிறைவேற்ற முன்வாருங்கள். அல்லது குறுகின காலமாய் ஒரு ஷார்ட் டைம் ஒரு மிஷன் ட்ரிப்பா போயிட்டு வர்றதுக்கு நீங்க விரும்புனீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமான ஆண்டவருடைய நேரம் வரும், நம்ம கண்டிப்பா நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? கண்டுபிடிங்க உங்க பங்கு. என் பங்கு என்ன ஆண்டவரே? நான் கண்ணா இருந்தா பார்க்கணும், காதா இருந்தா கேட்கணும், கையா இருந்தா கை வேலையை செய்யணும், நாவா இருந்தா நாவ. என் பங்கு நான் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை நான் செய்யணும். ஹல்லேலூயா. விரும்புறவங்க இருக்கீங்களா? அந்த ஊழியம் ஏங்க, நான் உண்மையை தான் கேட்கிறேன். இந்த சபை வளரணும்னு உள்ளுக்குள்ள எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறீங்களா? அப்போ உங்க பங்கு சபை வளரணும்னா பாஸ்டர் தான் பார்த்துடுவார். பாஸ்டர் என்ன பார்ப்பாரு? பாஸ்டர் நான் கேட்கிறேன், ஒரு மந்தை இருக்கு, மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் இருக்காரா? 100 ஆடு இருக்கு, 100 ஆட்டுக்கு ஒரு சொல்லுங்க மேய்ப்பன். இப்ப மேய்ப்பன் வேலை என்ன வேலை? ஆடு மேய்க்கிறது, பிறகு புல் அறுத்து போடுறது, அதெல்லாம் வேகமா சொல்லுவீங்க, தண்ணி காட்டுறது. இப்ப நான் அடுத்த கேள்விக்கு பதில் வராது பாருங்களேன். அப்போ ஆட்டுக்குட்டி மந்தையின் வேலை என்ன வேலை? வராது, வராது, வரவே வராது. சாயங்காலம் ஆனாலும் என் வேலையை மட்டும் வேகமா சொல்றீங்களே, உங்க வேலையை சொல்றீங்களா?
என் வேலை மேய்க்கிறது சரிதான், போஷிக்கிறது சரிதான், பாதுகாக்கிறது சரிதான். அதுலலாம் ஒரு குறையும் இல்லாமல் நடக்குன்னு நம்புறேன். கர்த்தருக்குள்ள கர்த்தருக்கு மகிமையா. அல்லேலூயா. என்ன குறை? நல்ல புஷ்டியா தானே இருக்கீங்க. ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்றேன், எல்லாம் ஸ்ட்ரென்த்தா தானே இருக்கீங்க. இல்ல விட்டா அடிச்சிருந்தீங்க. ஒரு கோலியாத்துல 9 கோலியாத்து மொத்த ஆளை போய் தூக்கிடுவீங்க. உங்களை பார்த்து சொன்னேன் பாருங்க. அல்லேலூயா. அப்போ சரி, இப்போ மேய்ப்பன் எல்லா வேலையும் பார்ப்பாரு, மந்தையை பாதுகாத்து பராமரிப்பார். குட்டி யார் போடுவா? குட்டி யார்? மேய்ப்பன் போடுவாரா? ஆட்டுக்குடி ஆடு போடுமா? ஆடு தானே போடும். ஆடு தானே. அப்ப ஆட்டுடைய பங்கு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? குட்டி போடணும், மலட ஆடா இருக்க கூடாது அப்படின்னு ஆவிக்குரிய ரீதியில நான் பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? உங்க பங்கு என்னவோ, இந்த சபைக்கு ஜெபிக்கிறதா, கொடுக்கிறதா, ஊழியம் செய்கிறதா, சுவிசேஷம் அறிவிக்கிறதா, சபை வளர்வதற்கு என் பங்கு என்னவோ அதை நிறைவேற்றக்கூடிய தேவதாரு விருட்சமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பயன்படும் கிருபையை தேவன் கொடுக்கிறார். அந்த வாஞ்சை அர்ப்பணத்தை நாம் கொடுப்போமாக. அல்லேலூயா. இரண்டாவது தேவதாரு எதற்கு பயன்பட்டது என்றால் 1 ராஜாக்கள் 6:15, 1 ராஜாக்கள் 6:15. இரண்டாவது எதற்கு பயன்பட்டது? ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல்மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மறைவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். ஆலயத்துல தேவதாரு விருட்சங்களின் பலகைகளை தளவரிசை தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க பாருங்க. தளவரிசை என்னங்க? தளவரிசைன்னா ஆலயத்துக்கு நடந்து வரக்கூடிய பாதை இருக்குல்ல, இருக்கீங்களா நீங்க எல்லாரும்? ஆலயத்துக்கு நடந்து வரக்கூடிய பாதையில இப்போ நம்ம இந்த மொசைக்கு அல்லது டைல்ஸு கிரானைட் எல்லாம் போடுறோம்ல, அன்னைக்கு இந்த தேவதாரு விருட்சத்தை வெட்டி பலகையா செய்து ஜனங்கள் நடந்து வரக்கூடிய அந்த பாதையில தளவரிசைப்படுத்தப்பட்டது. அப்ப தேவதாரு என்ன செய்யப்பட்டது? இப்ப இந்த தளவரிசையில தான் எல்லாரும் நடந்து வருவாங்க. அப்போ இந்த தேவதாரு இங்க என்ன நடக்குதுன்னா மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்கு பயன்படுது. நான் மேலதான் இருப்பேன், நான் மைக்க தான் பிடிப்பேன், நான் பாட்டு தான் பாடுவேன், நான் கீபோர்டு தான் வாசிப்பேன், நான் கேமரா தான் பிடிப்பேன் அப்படின்னு அது சொல்லாது. நான் எவ்வளவு மேன்மைக்குரியவளாய் நான் இருந்தாலும், இந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க சரியா, நான் உதாரணத்தை சொன்னேன். என்ன, நான் எவ்வளவு மேன்மைக்குரியவளாய் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துல தளவரிசைப்படுத்தப்படுவதற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டிருப்பாரானால் அதற்கு நான் என்னை மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கிறேன். பணிவிடையின் ஆவி. சொல்லுங்க. முதலை சபை கட்டப்படுவதற்கு நாம் பயன்படுவோம். இரண்டாவது பணிவிடை ஆவி. என்ன ஆவி? எல்லாருக்கும் என்ன ஆவி இருக்கணும்? மேட்டிமை ஆவி இருக்க கூடாது. மேட்டிமை ஆவி. அப்ப எவ்வளவு மேட்டிமை ஆவி, பெருமை ஆவி இருந்தா நீ எவ்வளவு மேல இருந்தாலும் கீழே தள்ளப்படுவேன். நேபுகாத் நேச்சார் மேட்டிமை கொண்டா, சமயம் கொடுத்தார், டைம் கொடுத்தார், அவன் மனம் திரும்பல, உடனே கர்த்தர் அவனை கீழே தள்ளினாரு. அப்போ இந்த மேட்டிமைக்கு தேவன் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் எப்போதுமே என்னதான் கொடுக்காரு? தள்ளுறதுதான். என்னது? ஏன்னா அது அங்கேயே ஆரம்பிச்சிச்சு, பரலோகத்திலே ஆரம்பிச்சிச்சு. மேட்டிமை கொண்டான் ஒருவன், அவனை கீழே மேல என்ன செஞ்சாரு? தள்ளினா. ஏன் அதை மட்டும் கர்த்தர் அவ்வளவு விரோதமா பாக்குறாருன்னா, கவனிங்க, கொலைகாரனுக்கு கர்த்தர் எதிராக நிக்கலையா, குடிகாரனுக்கு கர்த்தர் எதிராக நிக்கலையா, பெருமை உள்ளவனுக்கு தான். ஏன் அதை மட்டும் கர்த்தர் அவ்வளவு சீரியஸா பாக்குறாருன்னா, இந்த பெருமை, இந்த மேட்டிமை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா கர்த்தருடைய சீட்ல போய் உட்கார பார்க்கும், தேவனுடைய சிங்காசனத்தை அபகரிக்க பார்க்கும். அதான் கர்த்தர் அதை தள்ளி விடுறாரு, மேல இருந்து தள்ளி விடுறாரு. இந்த சபையில நான் நம்புறேன், அத்தனை பிள்ளைகளும் தாழ்மையின் ஆவியோடு, பணிவிடையின் ஆவியோடு, தாழ்மையின் சிந்தையோடு, கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கிறார்கள். கர்த்தர் நம்புகிறார். அந்த ஆவியை நாம் காத்துக்கொள்வோமாக. தளவரிசைப்படுத்தப்பட, பக்கத்துல கை கொடுத்து, நாம் தளவரிசைப்படுத்தப்பட தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அர்த்தம் என்ன? பிறருடைய என்னது பிரயோஜனத்திற்கு பணிவிடையின் ஆவி. பணிவிடையின் ஆவி. இங்க இருக்கிற வாலிப தம்பிகளை, தங்கச்சிகளை நான் அன்பா கேட்கிறேன், பிள்ளைகளே, நீங்க உயர்த்தப்படணும், நீங்க மேன்மை அடையணும்,
நீங்க பயன்படணுங்கிறதா உங்க பெற்றோர், என்னுடைய ஜெபம், எங்களுடைய விருப்பம் அனைத்தும். அதற்கு உங்களுக்குள் இந்த வயசுல உங்களுக்கு இந்த பணிவிடையின் ஆவி இருக்கணும். பிள்ளைகளா, வீட்டிலையும் பணிவிடையின் ஆவி இருக்கணும். இருக்க செய்வியா? ஆலயத்திலையும் பணிவிடையின் ஆவி இருக்கணும். சபையில பணிவிடையின் ஆவி இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த ஆவி, பணிவிடையின் ஆவி இருக்குமானால் நீங்கள் ஒரு தேவதாரி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்கா? பணிவிடை சபையில, ஆலயத்துல ஆண்டவருக்காக என்ன வேலை செய்தாலும் நான் அதை கீழே இறங்கி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா நீங்க ஒரு தேவதாரு பலகை. நீங்க ஒரு தேவதாரு பலகையா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஒவ்வொரு பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10:24 நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்துக்கு அல்ல. அதான 1 கொரிந்தியர் 10:24 வாசி. ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை தேடாமல், தன் பிரயோஜனத்தை, சபையை ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் கை உயர்த்துங்க. ஞானஸ்நானம் எடுத்து கம்பெனியில பங்கு பெறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, நம்ம தன் பிரயோஜனத்தை என்ன செய்யக்கூடாது? தேடாமல். சொல்லுங்க, தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அதுதான் தேவதாரு, அதுதான் தேவதாரு. ஹல்லேலூயா. ஏன் நான் சில அசௌரியங்களுக்குள்ள ஆளானாலும் பரவாயில்ல, புதுசா வர்ற ஆளு எனக்கு அந்த ஃபேனுக்கு நேரம் உட்காந்துதான் எனக்கு பிரசங்கம் கேட்க முடியும். பிரசங்கம் கேட்கறதுக்கு நேரம் உட்காரல. உடனே ஒரு புது ஆள் வந்து அங்க சொல்லி உட்கார் இல்லைங்க, புது ஆளுக்களை கூப்பிட்டு அவங்கள ஃபேனுக்கு நேரம் உட்கார வைக்கணும். 5 ஆமனுக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வயசானவங்க வராங்கன்னா வாலிப பிள்ளைய கிழங்கு மாதிரி இருக்கிற வாலிப பிள்ளைய எலும்பி சேர் கொடுக்கணும். நல்ல இளங்கன்றுகளா இருக்கீங்களா நீங்க, வயசான ஆளுகளுக்கு, பலவீனமா இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்க அப்படியே தவங்கி எங்க உட்காரலான்னு வருவாங்க. கொஞ்சம் வாலிபனா இருக்கிறவங்க, பலத்தோடு இருக்கிறவங்க கொஞ்சம் சூழ்நிலையை பார்க்கணும். எங்க நம்மள எலும்பு சொல்லி வாங்கணும் அப்படின்ட்டு ஜெபிக்கிற மாதிரி அப்படி கண்ணை மூடிடக்கூடாது. ஆளுகளை பாரு. உங்களை கொண்டு வந்து ஏன்ட்ட சேர்த்தாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா சரி வர மாட்டேங்க, அதுக்குத்தான் தோத்திரம் பண்றேன். வேற எங்கேயும் நீங்க சரியாக பக்கத்து சொல்லுங்க, நம்ம வேற எங்க போனாலும் சரியாக மாட்டேங்க, அதுக்குதான் இங்க கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. அப்படி பிறருடைய பிரயோஜனம், என் வேலை நடந்தா போதுன்னு இருக்க கூடாது, என் காரியம் முடிஞ்சா போதுன்னு கூடாது. பாஸ்டர் வந்து இறங்கி நிற்பாரு, ஒரு பலவீனமா ஒரு அம்மா வரும், நடந்து வரும், தவங்கி வரும். அந்த அம்மா ஜெபம் போட்டோம், நம்ம மெதுவா பேசுவோம், நிக்கணும். ஆளுக்கு அடுத்து முண்டி எடுத்துக்கிட்டு தலையை கொடுத்து செம்பையாடி மாதிரி வரக்கூடாது. எல்லாம் அப்படிலாம் இருக்கிறாங்க. நம்ம என் வேலை முடிஞ்சா போனோம், வேகமா போனோம், 2 2 4 2 6 4 8 2 10 போயிட்டு வரணுமா? அந்த வாய்ப்பாடு ஒன்று வச்சிருப்பாங்க அவங்க மனசுல. இதெல்லாம் ஒப்பிக்கணும் பாஸ்ட. அவர்கிட்ட ஒப்பிச்சா என்னமோ ஒரு பிசப், இதை போப்பிட்ட ஒப்பிச்ச மாதிரி அவங்க நினைச்சிட்டு போவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி சூழ்நிலையை பார்க்கணும், ஞானம் வேணும், மற்றவங்க பிரயோஜனம் வேணும். வயசானவங்கள சேர போட்டு உட்கார சொல்லணும், நம்ம அதுக்கு இடம் கொடுத்து விடணும். அப்படி ஜெபிக்க போகும்போது சூழ்நிலையை பார்த்து புதுசாக வர்றவங்க ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை அல்ல, எங்க இதைத்தாங்க கிறிஸ்து செய்தாரு. கிறிஸ்து செய்தாரு. அவர் மற்றவர்கள் பிரயோஜனத்தை, அப்போஸ்தலர்கள் அதைத்தான் செய்தாங்க. நீங்க ஆலயத்துக்கு வருவீங்க, கல் தட்டக்கூடாது, கால் தட்டக்கூடாது, உங்க பிரயோஜனத்தை பார்த்து நாங்க அங்க இந்த கல்லடு, எங்க மண்ணை போடு, இங்க குழிய நிரப்பு, மக்கள் நடந்து வருவாங்க, குழி இருக்கக்கூடாது, அது நுணுவோல இருக்கணும். அப்படி அது யாரு பிரயோஜனத்துக்கு? சபையில் பிரயோஜனத்திற்கு. ஒவ்வொரு வேலையும் சொல்லுவேன், ஏதோ சின்ன பிள்ளைங்க நடமாடுவாங்க, நம்ம கண்ணுக்கு மறைஞ்சிரும், உடனே இதை சரி பண்ணுங்க. அப்ப யார் பிரயோஜனத்துக்கு? சபையின் பிரயோஜனத்திற்கு. அப்ப ஒவ்வொன்றையும் பார்த்து அந்த ஆவியைத்தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆவிதான் சபைக்குள்ள இருக்கணும். அப்படி இறங்கி, இது சின்ன விஷயத்துல இதை காமிக்கணும். இறங்கி போகும் பொழுது அந்த வயசானவங்க கொஞ்சம் மெதுவா இறங்கட்டும், முண்டி அடிச்சுட்டு போக போய் என்ன செய்ய போறீங்க கேட்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டுமே, வண்டியை விடுறாங்களா, வண்டியாச்சா அவங்க விடுங்க, நான் இங்கிட்டு விட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த மனப்பான்மை எல்லாருக்கும். இறங்குறீங்களா நீங்க இறங்க, ஏறுறீங்களா நீங்க ஏறுங்க, நான் பின்னால வரேன், பரவாயில்ல, எனக்கு ஓடக்கூடிய பலன் இருக்கு. ஆனா முன்னால இருக்கிறவங்க பாவம் மெதுவா வருவாங்க. அப்ப பொறுமையா இருக்கணும். முடிஞ்சா கைப்பிடிச்சு, ஒரு ஆள் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க, நீங்க வண்டியில வாருங்க, தம்பியவும் தங்கச்சியவும்
அதை 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 வந்து நல்லா ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன். நல்லா ரெட்டிங்கில் மார்க் பண்ணிக்கணும். ஒரு தம்பி இன்னொரு தம்பி யாருப்பா நம்ம சர்ச்சு தானே போறோம், வா 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 சர்ச்சுக்கு போவோம். ஒரு தங்கச்சி வா வா சர்ச்சுக்கு போவோம். என்ன செஞ்சிடணும்? தம்பி தங்கச்சி ஐயா மாதிரில நீங்க இன்னொரு ஐயாவை, அம்மா நீங்க இன்னொரு அம்மா, உங்களே 4 பேரை கூப்பிட்டு வர வேண்டியிருக்கா? சரி. அப்போ பிறருடைய பிரயோஜனம். இதை முடிச்சிருவோம். 3வது பாயிண்ட் போவோம். அப்ப தேவதாரு நம்ம கொடுக்கிற அழைப்பு என்ன? 1 ஆலயம் கட்ட, அப்பெல்லாம் சபை கட்டப்பட. 2 தளவரிசை, அப்படின்னா பணிவிடை ஆவி பிறருடைய பிரயோஜனம். 3வது பார்த்து முடிச்சிருவோமா? அதே 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 34 வாசி. 1 ராஜாக்கள் 6:34. அதன் 2 கதவுகளும் தேவதாரு பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இந்த முக்கியமான சத்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க வேகமா. கதவுகளும் தேவதாரு பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும். 1 ஆலயத்துடைய மாளிகை கட்டப்பட்டது தேவதார். 2 தளவரிசை. 3 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கதவு. சொல்லுங்க. தேவதாரால ஆலயத்தில் என்ன செய்யப்பட்டது? கதவு 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 கதவு. அப்போ இந்த கதவு எதை காண்பிக்கணும்? நிமிந்தாத்தான் சொல்லவே இல்லை, பிரசாந்தம் முடிச்சிருவேன். கதவு எதை காண்பிக்கணும்? அந்த கதவு வழியாகத்தான் ஆத்துமாக்கள் உள்ளே வருகிறார்கள். இந்த கதவு வழியாகத்தான் ஆத்துமாக்கள் உள்ளே வருகிறார்கள். அப்போ தேவதாருடைய வேலை என்னன்னா ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை தேவதாரு செய்கிறது. நான் இங்க இருக்கிற தேவதாரை குறித்து பேசுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு தேவதாரா இருப்பது உண்மையானால் உங்கள் மூலம் சபைக்குள் ஆத்துமாக்கள் உள்ளே வர வேண்டும். அந்த ஆத்தும பாரம் நமக்கு வேண்டும். அந்த ஆத்தும தாகம் நமக்கு வேண்டும். உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மூலம் ஒரு ஆத்துமா சபைக்கு வந்திருக்கான்னு கையெல்லாம் வைத்த வேண்டாம். நீங்க உங்களை பரிசோதித்து பாருங்க. என் மூலம் ஒரு ஆத்துமா சபைக்கு வந்திருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஒரு கதவா இருக்கிறேன்னா பாருங்க. நான் கதவா இருக்கிறேன்னு யோசித்து பாருங்க. உங்கள் மூலம் கவனிங்க. அங்க இது வராது, அங்க இது வராது, அங்க இது வராது. புரிய வேண்டிய ஆட்களுக்கு புரியலை. அதான் இப்ப என் பிரச்சனை. அங்க இதுவும் வராது, அங்க இதெல்லாம் வராது. புரியுதா? ஜல் 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 அங்க அதெல்லாம் வராது. அங்க வரக்கூடிய ஒன்னே ஒண்ணு, உன்னை போல் இன்னொருடைய ரட்சிப்புக்கு நடத்தி இருப்பாய். ஆனால் ஆத்துமா மட்டும்தான் அங்க வரும். ஒருவேளை ஆண்டவர் பேர் வாசிக்க சொல்றாரு வைங்களேன். இந்த பரலோகத்துல ஆத்துமாவை கூட்டு வந்தவங்க எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து தேவதூதனை இங்க நான் இந்த பிள்ளைகளை கூப்பிடுற மாதிரி அங்க ஒரு தூதனை கூப்பிட்டு பேரை வாசிப்பா அப்படின்னு கர்த்தர் வாசிக்கிறாரு. முதல் பேர்ல ஏனஸ்ட் இருக்கான். அப்படி வருது என் வாயில. முதல் பேர்ல ஏனஸ்ட் எத்தனை பேரை கூட்டு வந்த அப்படிம்பாரு. நான் வந்ததே பெரிய விஷயம் ஆண்டவரே. ஏன்னா உங்களை சொல்ல முடியாது. இவனுங்களை அடிச்சாலும் முடிச்சாலும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அடுத்து உன் பேரு வருது. எத்தனை பேரை கூட்டு வந்த? இனிமே ட்ரை பண்றான். வாய்ப்புள்ள உட்காரு. இப்படி உங்க ஒவ்வொருத்தர் பேரையும் கர்த்தர் பரலோகத்துல வாசித்தாள் எனக்கு தலை குனிவு வருமா? எனக்கு தலையில கிரீடம் வருமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நீங்க பதில் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, யோசித்து பாருங்க. உங்க மூலம் சபைக்கு ஆத்துமா வந்திருக்கா? நீங்க வாசலா இருக்கணும்னு தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். நான் ஒரு கதவா இருக்கணும் ஆண்டவரே. நான் அந்த சபைக்கு கதவா இருக்கணும். சொல்லுங்க. தேவதாரா இருந்தா நான் ஒரு கதவா இருந்தா ஆத்துமா உள்ள வரும். அதுக்கு மாறா முள்ளா இருந்து குத்தி இருக்கிறவனே வெளியே அனுப்பிடக்கூடாது. ஆமாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த சபையிலேயே 1-2 பேர் முள்ளா இருந்து சில ஆட்களை குத்தி வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இதை வேதனையோடு நான் சொல்றேன். அவர்களை எவ்வளவு சிலரை போராடி மீட்டு கொண்டு வந்தாச்சு. சிலரை எவ்வளவு போராடினாலும் மீட்டு கொள்ள முடியல. ஏன்னா அவங்க அந்த அளவு குத்தி இருக்கிறாங்க. நான் ஒருத்தர் இந்த சபையில முள்ளா இருக்கக்கூடாது. யாருக்கும் ஆத்துமா உள்ள கொண்டு வரக்கூடிய வாசலா இருக்கணுமே தவிர குத்தி வெளியே அனுப்பக்கூடிய முள்ளா நான் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன நம்புறாரு, என்ன ஒரு தேவதாரா வச்சிருக்கிறாரு. இந்த சபைக்கு நான் ஒரு தேவதாரு விருட்சமா, என் குடும்பம் ஒரு விருட்சமா இருக்க தேவன் என்னை அழைத்து இருக்கிறாரு. அதற்கு பயன்பட கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம் சபை கட்டப்படுகிற தேவதாறுகளாய்
பல வரிசை அடுத்தப்படுகிற அந்த பணிவிடை ஆவி உள்ள தேவதாறுகளாய், வாசலாய் ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வரக்கூடிய தேவதாறுகளாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் இப்படி பயன்படணும்னு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஒரு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருந்தா அது மட்டும் போதும். இந்த விஷயத்துல நீங்க பயன்பட ஆரம்பிப்பீங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 23:6 வாசிங்க. 2 சாமுவேல் 23:6 வாசிங்க. பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து பட போட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். பேலியாளின் மக்கள் முள்ளுக்கு சமானமானவர். முள்ளுக்கு சமமா இருக்கிறவங்க. நிமிர்ந்து பாருங்க, பிரசங்கத்தை முடிச்சுட்டேன். வசனத்தை எழுதுறதுக்கு போலாரமா கவனிங்க. பேலியாளின் மக்கள் முள்ளுக்கு சமம். இப்போ நம்மெல்லாம் யாரா மாத்தி இருக்கிறாரு? வெரி குட். முதல்ல நம்ம எங்க இருந்தோம்? முற்செடியில தான் நம்ம கடந்தோம். இயேசு நம்மளை மீட்டெடுத்து இன்னைக்கு தேவன் நம்மளை தேவதாராய் மாத்தி இருக்கிறார். அப்போ முள்ளுல இருந்து தேவதாராய் வந்த நீங்களும் நானும் இந்த பேலியாளின் மக்கள் என்னும் முள்ளுகள் நம்ம வாழ்க்கையில திரும்ப வந்து விடாதபடி அவர்களுக்கு நாம் விலகி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பேலியாளின் மக்கள்னா யாருன்னா தேவ பயம் இல்லாதவர்கள், தீமையான குணம் உள்ளவர்கள். ஈவில் மேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காட்லெஸ் பீப்புள் இருக்கு. தேவனற்றவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், தீய குணமுள்ளவர்கள். சொல்லுங்க இந்த வார்த்தைய. அது உன் நண்பராக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தீய குணமுள்ளவர்களாய் இருப்பார்களானால், கர்த்தர் சொன்னபடி பேலியாளின் மக்களாய் இருப்பார்களானால், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவர்களாய் இருப்பார்களானால், நேசியுங்கள், ஜெபியுங்கள். ஆனால் அவரோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதவர்கள். பேலியாளின் மக்கள் என்னும் முள் உங்கள் வாழ்க்கையில் வந்து விடாதபடி தீய நண்பர்கள், தீய தோழி உனக்கு வரக்கூடாது. வாலிப தம்பி, தீய நண்பர்கள் உனக்கு இருக்கக்கூடாது. வாலிப தங்கச்சி, தீய தோழிகள் உனக்கு இருக்கக்கூடாது. அன்பு தாய் தகப்பன்மார்களே, தீமை செய்யக்கூடிய மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வராதபடி, அந்த முற்கள் நம் ஜீவியத்துக்குள் வந்து விடாதபடி அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போமாக, அவர்களுக்கு விலகி இருப்போமாக. பேலியாளின் மக்கள் ஆபத்தானவர்கள். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கக்கூடியவர்கள். பேலியாளின் மக்களோடு கூட உங்கள் ஐக்கியம் இராதபடி உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அந்த 3 காரியத்தில் நீங்க பயன்படுத்தப்படணும்னா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க மட்டும் முழங்கால் படியுங்க, முழங்கால் படியுங்க. எத்தனை பேர் உண்மையான இருதயத்தோடு நான் ஒப்பு கொடுக்க விரும்புறேன்னு சொல்ல போறீங்க? இந்த சபை கட்டப்பட என் பங்கை நான் நிறைவேற்றுகிறேன். தலவரிசையாய் நான் நின்று பிறருக்கு பிரயோஜனப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாசலா இருந்து ஆத்துமாக்கள் உள்ளே வருவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? வாலிய தம்பி, உனக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்துருக்காருப்பா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்க கையில கொடுத்துருக்கிறாரா? எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கிடைக்காத மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையா கொடுத்திருக்காருல்ல, அதுல இருந்து கர்த்தருடைய காரியத்துல நீங்க பயன்படுங்க. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில் நீங்க பயன்படுத்தப்படணும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு தேவதாருப்பா, இந்த சபையில நான் பயன்படணும், உங்களுக்குன்னு பயன்படணும்ப்பா, கட்டப்பட பயன்படணும். அல்லேலூயா. பணிவிடை ஆவியோடு நான் பயன்படணும். வாசலா இருந்து திரள் கூட்ட என் மூல ஆலயத்துக்கு வரணும், உண்மை தேடி வரணும். நான் பரலோகத்துக்கு வரும்போது ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாவது என் மூலம் அங்க வரணும். எனக்கு பாரம் இருக்கு, நான் ஜெபிக்கிறேன், அதற்கான வாசல்களை எனக்கு திறந்து கொடுங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன வழி நடத்துங்க, கிருபை தாங்க, என் மேல அந்த அபிஷேகத்தை தாங்க. நான் யாரை பார்த்து ஜெபிக்கிறேனோ, யாருக்கு நான் சுவிசேஷம் சொல்றேனோ, அவர்கள் உடனே ரட்சிக்கப்படணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த அபிஷேகம் வேணும். என் நண்பர்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அபிஷேகம் எனக்கு வேணும். என் கூட படிக்கிற பிள்ளைகளை ஆதாயப்படுத்தக்கூடிய அபிஷேகம் எனக்கு வேணும். நான் யாரை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆத்துமா பாரம் எங்களுக்கு வரட்டும். ஆத்துமாவை குறித்த பாரங்கள், சபையை குறித்த பாரம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. கருவைதார் உண்மையான இருதயத்தோடு அர்ப்பண மனதோடு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாரும் ஒரு தேவதாரு விருட்சமாக இந்த சபையில் கர்த்தர் வேறு ஒன்றை பண்ணுவீராக. அப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.